Hi viewers, நான் உங்கள் ராம்ஜி. Developing English speaking skill among government school students. அதுதாங்க இந்த வீடியோவோட மோட்டிவே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. டெய்லி ஸ்போக்கன், 30 டேஸ்ல ஸ்போக்கன் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. நாம ஒரு ரிசர்ச்சோட இந்த வீடியோ சீரீஸை வழங்க போறோம். ஆமாங்க, வெறும் 22 டேஸ்ல, அதுவும் குறிப்பா சொல்ல போனா முதல் 12 டேஸ்லயே நீங்க 90% இங்கிலீஷை அக்வயர் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எதுக்கு சார் மீதி 10 டேஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த 10 டேஸ்ல நீங்க லேர்ன் பண்ணதை எப்படி ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனோட பொருத்தி ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூயன்ஸா பேச ஆரம்பிக்கிறது, அதை பத்தி தான் லாஸ்ட் 10 டேஸ் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்றதுனால ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்கிரீன் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்றேன். ஐ அப்படின்னா நான், யூ அப்படின்னா நீ, ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. ஏதாவது ஒரு சிங்குலர் நேம் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மது, மதுன்ற ஒரு கேர்ள் அப்படி வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு நேம் யாராவது ஒரு நேம் போட்டுக்கலாம். அடுத்து வி அப்படின்னா நாங்கள் அல்லது நாம். யூ அப்படின்னா நீங்கள், மேல ஒரு யூ பார்த்தோம், அது சிங்குலர் யூ, ஒருத்தரை குறிக்கிறது. இங்க பாக்குற யூ நீங்கள், ப்ளூரல் யூ, பன்மையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் தே, அவர்கள். அதுக்கப்புறம் ப்ளூரல்ல ஒரு நேம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம், மாணவர்கள். இது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா எளிமையா இருக்கும்னு பாக்குறோம். சரி மாணவர்களே, இப்ப இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணி முடிக்கும் பொழுது 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்க லேர்ன் பண்ணியிருக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்படிதான். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இப்ப நான் ஆங்கிலம் பேசுகிறேன், எப்படி சொல்லலாம்? ஸ்கிரீன் பாருங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசுகிறேன். இப்ப நீங்க பேசுறீங்க, யூ ஸ்பீக் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் பேசுகிறாய். அவன் பேசுறான், he speaks English. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக் கூட ஒரு எஸ் சேர்த்து இருப்பேன், ஏன்னு பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட், அவள் பேசுகிறாள், she speaks English. அது பேசுகிறது, it speaks English. மது பேசுகிறாள், மது speaks English. இப்ப இந்த he, she, it, மதுன்ற ஒரு நேம், இது கூட எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஸ்பீக் பக்கத்துல நான் ஒரு எஸ் சேர்த்திருப்பேன், ஸ்பீக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஏன் சார் அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலரை பயன்படுத்தும் போது, அதாவது ஐ நான் முதல் நபர், யூ நீங்கள் இரண்டாம் நபர், நாம 2 பேரும் இல்லாம அவன், அவள், அது, மதுன்னு யாரோ ஒருத்தர் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம் இல்லையா அந்த இடத்துல, அப்படி மூன்றாவது நபரெல்லாம் நம்ம வார்த்தையில வச்சு பயன்படுத்துகின்ற பொழுது அதுக்கு பக்கத்துல வர வெர்பு கூட, இந்த ஸ்பீக்ன்றது ஒரு வினைச்சொல். இதெல்லாம் நிறைய டவுட் வரும், வினைச்சொல்லா சப்ஜெக்டா அப்படின்றதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், பின்னாடி நிறைய கத்துக்கலாம். இப்ப ஸ்டார்டிங்ல சிம்பிளாவே போயிடலாம். அப்ப இந்த தேர்ட் பர்சன் சப்ஜெக்டா வரும்போதெல்லாம் நம்ம வெர்பு கூட எஸ் சேர்க்கணும் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல. இப்ப நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் இன்டைரக்டா சொல்லி தந்துட்டு இருக்க. இந்த டென்ஸ் எல்லாம் பின்னாடி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், போக போக புரிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அப்ப எஸ் சேர்ந்திருந்தா உள்ள ஒரு வார்த்தை, ஒரு வேர்ப் ஒளிஞ்சு இருக்கு, ஆக்சிலரி வேர்ப். அது என்ன சார் அப்படின்னா, எஸ் இருந்தா அங்க உள்ள டஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எஸ் இல்ல, இப்ப ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்னா வெறும் ஸ்பீக் மட்டும் இருக்கும், அங்க உள்ள டூ இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க இன்ஃபர்மேஷனுக்காக, வேற ஒன்னும் பண்ண தேவை. நெக்ஸ்ட் அப்படியே கீழே போறோம். வி ஸ்பீக் இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இங்க நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்கள். தே ஸ்பீக் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ், மாணவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா மட்டும் வெர்பு கூட எஸ் சேர்த்து பேசணும், இல்லைன்னா வெர்பு கூட எஸ் சேர்க்காம அப்படியே பேசலாம். பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதை சொல்றதுக்கு. ஆக பிரசன்ட் டென்ஸை இப்படி நம்ம பயன்படுத்தலாம். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 10 சென்டென்ஸ் கத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த 10 சென்டென்ஸ் போல நீங்க 10 சென்டென்ஸ் உருவாக்கலாம். இப்ப நம்ம பேசுறத சொன்னோம், இப்ப நம்ம சாப்பிட்றத சொல்றோம்னா, ஐ ஈட் பிரியாணி, யூ ஈட் பிரியாணி. he, she, it, anyone நேம் வரும்போது ஈட்டு கூட எஸ் சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு he eats பிரியாணி, she eats பிரியாணி அப்படின்னு போயிடணும். அப்படி கீழே ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா we eat பிரியாணி தான், you eat பிரியாணி தான், they eat பிரியாணி, ஸ்டூடெண்ட்ஸ் eat பிரியாணி.
ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரியா? இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இந்த 10 சென்டென்ஸ அப்படியே நெகட்டிவ் ஃபார்ம்ல எப்படி பேசுறது? இப்ப ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேசுகிறேன்னு அர்த்தம். இப்ப நான் ஆங்கிலம் பேசல எப்படி சொல்றது? ஐ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஒரு நாட்டை சேர்த்துக்கணும். டூன்ற ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா நான் உள்ள இருந்து எடுத்துட்டு வரேன். எங்க இருந்து எடுத்துட்டு வரேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீக் எஸ் சேராம இருந்துச்சுன்னா உள்ள டூ இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்பீக்ஸ் எஸ் சேர்ந்து இருந்துச்சுன்னா உள்ள டஸ் இருக்குன்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா? அதுதான் அங்க உள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த வர்பு. அதை நம்ம எடுத்துட்டு வந்து வெளியே போடுறோம். அவ்வளவுதான். நெகட்டிவ் ஃபார்ம் வரும்போது இப்படிதான் ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம சொல்லணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க, போக போக புரியும். இப்ப இந்த 10 சென்டென்ஸ் அப்படியே நெகட்டிவ் ஃபார்ம்ல மாத்தலாம். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அப்படி நீங்க மீதியெல்லாம் நீங்க மாத்துங்க. ஐ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசவில்லை. யூ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். நீ ஆங்கிலம் பேசவில்லை. ஹி டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். அப்ப அந்த எஸ் இருக்குன்றதுனால உள்ள டஸ் இருக்குன்னு சொன்னலையா, அந்த டஸ் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஹி டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அவன் ஆங்கிலம் பேசவில்லை. ஷீ டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அவள் ஆங்கிலம் பேசவில்லை. சரிங்களா? இட் டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ்னா அது ஆங்கிலம் பேசவில்லை. அப்ப மீதி இருக்கிற ஒரு பேருக்கு நீங்களே சொல்லலாம். அந்த பேரை போட்டு டஸ் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வி வரும். அப்ப எப்படி சொல்லலாம்? வி டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஏன்னா ஸ்பீக் கூட எஸ் இல்ல. அப்ப உள்ள டூ இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப வி டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். புரிஞ்சுதா? யூ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். தே டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். நம்ம சேர்த்து சொல்லும் போது டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ்னு கூட சொல்லலாம். போக போக ஃப்ளூயன்ட் வரும். இப்ப கத்துக்கலாம். கத்துக்க ஆரம்பிக்கும் போது பேசிக்கா எளிமையா ஆரம்பிக்கிறது நல்லது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியங்களை கத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை அப்படியே நெகட்டிவ் ஃபார்முக்கு மாத்தறதுனால மேலும் 10 சென்டென்ஸை இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப இந்த கத்துக்கிட்ட சென்டென்ஸை நாம கேள்வியா எப்படி மாத்தலாம்? இப்ப உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்பீக்குள்ள டூ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த டூவை எடுத்து முதல்ல வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சா அது கேள்வியா மாறிடும். எப்படின்னு ஸ்கிரீன் பாருங்க. Do I speak English? Do I speak English? நான் ஆங்கிலம் பேசுகிறேனா? கேள்வியா மாறிடுச்சு. இதே நெகட்டிவ் ஃபார்முக்கு போலாம். ஐ டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொன்னேன் இல்லையா? நான் ஆங்கிலம் பேசவில்லை. இதே எப்படி சார் கேள்வியா மாத்துறது? அந்த டு நாட்டை தூக்கி முன்னாடி வச்சிடலாம். அவ்வளவுதான். டு நாட் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசவில்லையா? ஃபர்ஸ்ட் கேட்டது டு ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசுகிறேனா? இங்க டோன்ட் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசவில்லையா? புரியுதா வித்தியாசம்? அதே போல கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நாம கேள்வியை உருவாக்குறோம். உதாரணத்துக்கு he speaks English. எப்படி கேள்வியை மாத்தலாம்? இப்படிதான். does he speak English? அவன் ஆங்கிலம் பேசுகிறானா? she speaks English. எப்படி கேள்வி மாத்தலாம்? அதேதான். does she speak English? அவள் ஆங்கிலம் பேசுகிறாளா? இப்ப இதே போல கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம மாத்தணும். இது நெகட்டிவ் ஃபார்முக்கு வந்தோம்னா எப்படி மாத்தலாம்? he does not speak English னு இருக்கும் இல்லையா? அத அந்த does not எடுத்து முன்னாடி வச்சுக்கணும். does not he speak English? அவன் ஆங்கிலம் பேசவில்லையா? does not she speak English? அவள் ஆங்கிலம் பேசவில்லையா? does not மது speak English? மது ஆங்கிலம் பேசவில்லையா? புரியுதா? அப்படியே கீழே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு போனோம்னா we speak English னு இருந்துச்சுன்னா எப்படி கேள்வியா மாத்தலாம்? do we speak English? நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோமா? அப்படியே நெகட்டிவ் ஃபார்முக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? we do not speak English னு சொல்லியிருப்போம் நெகட்டிவ் ஃபார்முக்கு. அதை எப்படி கேள்வியா மாத்தலாம்? don't we speak English? நாங்கள் ஆங்கிலம் பேசவில்லையா? students do not speak English. எப்படி கேள்வியா மாத்தலாம்? சொல்லி பாருங்க. அதேதான். don't students speak English? மாணவர்கள் ஆங்கிலம் பேசவில்லையா? அவ்வளவுதாங்க. எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் புரிதல் மட்டும் தேவை. புரிதல் இருந்துச்சுன்னா நீங்களே அப்படியே சொல்லிட்டே போலாம். நான் ஒண்ணு சொன்னா போதும். நான் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன் வீடியோல இத ஒரு முறைக்கு 2 முறை பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம், அதை எப்படி கேள்வியா மாத்தலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க 30 சென்டென்சஸ் உங்க கையில இருக்கும். நீங்க அதை பேசி பிராக்டிஸ் பண்ணலாம். சரி சார், கேள்வி கேட்டோம், அதுக்கு எப்படி சார் பதில் சொல்றது? ரொம்ப லென்த்தா போகுது தானே? இருந்தாலும் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இப்ப
Do I speak English? நான் ஆங்கிலம் பேசுகிறேனா? எப்படி பதில் சொல்லலாம்? நான் ஆங்கிலம் பேசணும்னா எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். அந்த டூவை தூக்கி உள்ளேயே போட்டுருணும், ஸ்பீக்குள்ளேயே போட்டுருணும். எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், அவ்வளவுதான். டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீ ஆங்கிலம் பேசுகிறாயா? எப்படி பதில் சொல்லலாம்? நீங்க பேசுனீங்கன்னா எஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், அவ்வளவுதான். ஆமா, நான் ஆங்கிலம் பேசுகிறேன். இப்ப அவன் பேசுறானா கேட்ட இல்லையா? டஸ் ஹி ஸ்பீக் இங்கிலீஷ்? அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? எஸ் ஹி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். எஸ் போட்டு ஸ்பீக் கூட எஸ் கொண்டு வந்தோம், ஏன்னா டஸ் தூக்கி திரும்ப உள்ள போட்டுருணும். டஸ் ஷி ஸ்பீக் இங்கிலீஷ்? எஸ் ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். புரியுதா? அதே போல கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் நான் ஆங்கிலம் பேசுறேன், நான் ஆங்கிலம் பேசல அப்படின்ற மாதிரியும் அப்படியே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. டூ வி ஸ்பீக் இங்கிலீஷ்? நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோமா? இல்லையா? எப்படி பதில் சொல்லலாம் அதுக்கு? எஸ் வி ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா? ஆமா, நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். இப்ப நாங்கள் ஆங்கிலம் பேசல, எப்படி சொல்லலாம்? டூ வி ஸ்பீக் இங்கிலீஷ்? கொஸ்டின் கேட்கறாங்க. நாங்க ஆங்கிலம் பேசுறதா இருந்தா எஸ் வி ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்றோம். பேசலன்னா என்ன சொல்லலாம்? நோ வி டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. அந்த டூ நெகட்டிவ் ஃபார்முக்கு எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதை வெளியே வச்சு அது கூட ஒரு நாட் சேர்க்கணும். நோ வி டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ்? மாணவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்களா? எப்படி பதில் சொல்லலாம்? ரெண்டு பதில் சொல்லலாம், எஸ் ஒன்னு நோ ஒன்னு. எஸ்க்கு எப்படி சொல்லலாம்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். ஆமா, மாணவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்கள். மாணவர்கள் ஆங்கிலம் பேசல, எப்படி சொல்லலாம்? நோ ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். மாணவர்கள் ஆங்கிலம் பேசவில்லை. புரியுதா? இப்படி இந்த 10 சென்டென்ஸுக்கும் கேள்வி கேளுங்க. எஸ் சொல்லி ஒரு ஆன்சர் பிராக்டிஸ் பண்ணுங்க, நோ சொல்லி ஒரு ஆன்சர் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 50 சென்டென்சஸ், பேசிக் சென்டென்சஸ் உங்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்கும். சார் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே சார். தெரியும் தான், ஆனா அதை எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்க, எந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட பேசி பார்த்தீங்க, எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் சுச்சுவேஷன்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அதுதான் முக்கியம். அப்பதான் பேச வரும். ஸோ இந்த 50 சென்டென்ஸை இன்னைக்கு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல வேற ஒரு 50 சென்டென்சஸ் இதே போல பிராக்டிஸ் செஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். I hope it is useful to you. I will meet you in my next session. Until this is Ramji, take care.